பிச்சைக்காரர்கள் வெளியேற சென்னை மாநகராட்சி வரும் 5ஆம் தேதி வரையில் கெடு விதித்துள்ளது. சாலையோரங்களில் பிச்சை எடுத்து திரிபவர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் முயற்சியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. கடந்த ஒரு மாதமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட 105 மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிச்சை எடுப்பவர்களை சென்னையில் முற்றிலுமாக கட்டுப்படுத்த தனியார் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் மேயர் சுப்பிரமணியன் ஆய்வு நடத்தினார். 5ஆம் தேதிக்கு பிறகு சென்னையில் டிராபிக் சிக்னல்களில் குழந்தைகளுடன் பிச்சை எடுக்கிற அந்த நிலை ஒழிப்பதற்கு மாநகராட்சி திட்டம் தீட்டிருக்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு பெண்கள் குழந்தைகளை இடுப்பில் வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிற அந்த நிலையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. 5ஆம் தேதிக்கு பிறகும் சென்னையில் அதுபோன்று பிச்சை எடுக்கிற நிலை தெரிய வந்தால் அவர்களை அழைத்து வந்து குழந்தைகளையும் அந்த பெண்களையும் பாதுகாப்பு இல்லங்களில் வைத்து மாநகராட்சியும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இணைந்து பராமரிக்கிற பணியை மேற்கொள்ளும். கோவையில் நடைபெறும் தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு வரும் உலகத் தமிழர்கள் சென்னை விமான நிலையம் வந்து பின்னர் கோவை செல்வார்கள் என்பதால் சென்னையில் தமிழ் பெயர் பலகை, பிச்சைக்காரர்களை கட்டுப்படுத்துதல் என பல்வேறு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி.